வந்துட்டாங்க. ஆண்டவங்க ஆரம்பிச்சிடலாங்கக்கா. சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய் வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மேராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி காலை. அந்த நாளில் அனைத்து நெய்யாட்கொண்டு அந்த நாளில் அனைத்து நெய்யாட்கொண்டு விந்தை வீசும் விரிகதிரேற்றியே கந்தம் வீசும் கலாபமென வந்த கந்தம் வீசும் கலாபமென வந்த தந்தை தாயே தனிகையன் நாதரே நம்முடைய இந்த மூதுரைக்கு உகந்தோர்களே, தெய்வ மீட்பு குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முந்த நாள் கொடி அன்னைக்கு நம்ம சபைக்கரசர் பேசின வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாடல், அவர் தெய்வத்தினுடைய பாடல் பாடுவார். என்ன காலம் இறைவன் திருவருள் பன்னெடுங்காலம் பார்த்தனம் கேட்டிலை மண்ணு கோளறி மந்திர வாசனை எண்ணி நெஞ்சம் கழிப்பதுங்கு இயம்புவாம் அப்படின்னு அந்த பாடல் வரும். அதுபோல இந்த மூதுரைக்கு உகந்தோர்களே குழுவானது அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு தெய்வ பாடல்கள் குழு அப்படிதான் நாங்கள் பேர். அதுக்கு முதல்ல நீங்க ஒரு பேர் வச்சிருந்தீங்களே, ஆமா, அப்படின்னு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படி வேண்டாம். மூதுரைக்கு உகந்த மக்களாகிய நாம் ஒரு குழுவா இருக்கணும், அதுவும் தெய்வம் நம்மளை மீட்கிற குழுவா இருக்கணும், தெய்வ மீட்பு குல குழுவா இருக்கணும்னு மாத்தினாங்க. அதுல தற்போதைக்கு நான் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம பிறவர்கள்லாம் பேச காத்திருக்காங்க. அதுக்கு உரிய நேரம் வரும்பொழுது இது அப்படியே ஒன்று கூகுள் மீட் இல்லாட்டி ஜூம் மீட்டாக மாறும். இந்த வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது 15 தினங்களுக்கு ஒரு நாளோ நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரி சிரத்தையோட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தெய்வத்தினுடைய அந்த ஆளவாய் அருளமுதத்தினை செவிவாய் மடுத்து பருகி இந்த ஜென்மம் சாபல்யம் அடைய வேண்டும் என்பதே இந்த குழுவின் நோக்கமாக இருக்கிறது. அந்தப்படிக்கு கடந்த 13 வாரங்களாக நாம் 7 பிறப்பு, 7 வகை தோற்றம், திரும்ப 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 தெய்வம் அவர்கள் இந்த 7ஆம் பிறப்பினுடைய மேன்மையை எங்கெங்கெல்லாம் எழுதி வைத்துள்ளார்களோ
அதையெல்லாம் முடிந்தவரை தேடி கண்டுபிடித்து அதனுள் சென்று அதனுடைய உட்பொருள் வியாக்கியானத்தை ஓரளவு புரிந்து கொண்டு, ஏன்னா அவங்களுடைய நோக்கம் நமக்கு முழுமையா புரிய வராது. ஒரு நாளும் புதிதாய் தோற்றமளிக்கும். அந்தப்படிக்கு இன்றைய தினமும் அதே 7ஆம் பிறப்பு தான், 7 பிறப்பு. இதை நம்முடைய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல் வாக்கியம் 15 பக்கம் 130 இதனுடைய சிறப்பை பேசுகிறார்கள். நம் அறிவில் படும்படி உத்தரவிடுகிறார்கள். அதை நாம் இன்று இங்கு பார்ப்போம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. 7 பிறப்பு. 7 பிறப்பு என்றால் செத்து பிறப்பது என்றுதானே எல்லோரும் நினைக்கிறார்கள். உலகம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. 7 பிறப்புக்கும் நீ அப்படி போனோம் இப்படி போறோம் அப்படின்னு ஒருத்தரை வசப்பாடும் பொழுது இந்த 7 பிறப்பை பத்தி பேசுவாங்க. அதுலயும் பெண்கள் அதிகமா பேசுவாங்க. கிராமத்துங்கள்ல, டவுன்ல இருக்கிறவங்களை பத்தி பேசணும்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை என்னன்னே தெரியாது. அப்புறம் 7 பிறப்பை பத்தி எங்க சிந்திக்க போறோம்? சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஏன் அப்படின்னா அது பரபரப்பான ஒரு உலகம். விடிஞ்சும் விடியாம ராத்திரி பூரா அலையும். அந்த காலத்துல ராத்திரியில அலையிறது மனுஷங்களா இருக்க மாட்டாங்க, பேய் தான் அலையன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேயெல்லாம் பயந்து போய் ஒடுங்கி இருக்கு. ஐயோ இந்த மனுப்பாய அலையிறான்டா அப்படின்னு. பகலுன்னு பாராம இரவுன்னு பாராம 24 மணி நேரமும் இவன் ஓடிக்கிட்டே இருக்கான். என்னடா காரணம்னு பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் உண்மையா இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை ஆனா நிக்க நேரம் இல்லை. பாத்தீங்கன்னா இந்த நாய் என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துலயாவது இருக்கான்னு நீங்க பாருங்க. தூங்குறது நேரம் தவிர மூழ்கிட்டு இருக்கும்போது இங்க இருந்து அங்க போவோம், முகந்து பார்க்கும், அங்கிருந்து ஒரு பக்கம் ஓடும், திரும்பி இங்க வரும், கொஞ்ச நேரம் படுக்கும், திடுக்குன்னு எந்திரிக்கும், இப்படியே போவோம். அப்போ அந்த மாதிரிதான் மனிதனுடைய வேலைகளும் இருக்குதுங்கிறது சொல்றதுக்காக அந்த பழமொழி வச்சாங்க. பரவா பறந்து திரிகின்ற துகள் பிறவியரே கடைசியில ஒரு கறிக்கடாயனுடைய எத்தனை போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. யமன்கிறவன்கிட்ட தன்னுடைய உயிரை ஒப்படைச்சி நீங்காத நரகாவஸ்தையில போய் மாட்டிக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ அவனுடைய சிந்தனையில 7 பிறப்புங்கிறது என்னன்னா செத்து பிறப்பது என்றுதானே எல்லோரும் நினைக்கிறார்கள். அவங்க மட்டுமா, நீயும் அப்படித்தான் நினைத்தாய். நீயும் அப்படித்தான் நினைத்தாய். 7 வகை தோற்றம் இன்னது இன்னது என்று தெரியாமல் எப்படி முண்டாதாரமாக போச்சோ அதுபோலவே 7 பிறப்பு என்பதையும் செத்து 7 பிறப்பை எடுப்பது என்று நினைக்கிறார்கள். அப்ப 7 வகை தோற்றம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லவா? அப்ப அது என்னென்னு பார்த்தோம்னா ஏற்கனவே கேட்டவங்க யாருன்னா சொல்ல முடியுமா? 7 வகை தோற்றம் சொல்லுங்க. தருக்கினம் இப்படி வரணும். ஏன் அப்படின்னா அந்த 7 வகை தோற்றம் தெரிஞ்சாதான்
நாம எடுக்கிற அந்த 7ஆம் பிறப்பினுடைய உன்னதம் நமக்கு கொஞ்சம் புரியும். இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல வச்சு. அப்ப இப்ப இருக்கிற உலகத்தினுடைய வாழ்க்கையும் அதனுடைய நடைமுறையும் வேறு, அந்த 7ஆம் பிறப்பிற்குரிய வாழ்க்கையினுடைய செயல்பாடும் நடைமுறையும் வேறு. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பிரிச்சு காமிச்சாங்க. பிறப்பிக்கிறவங்க 2 பேரு, தாய் தந்தை, இதுல ஒரே ஒருத்தர். இப்படி இப்ப வித்தியாசங்களை காமிச்சாங்க தெய்வம். அப்ப இவனுக்கு இந்த 7ஆம் பிறப்பு எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனித்த யோனி இவன் இடத்தில் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. அது ஆவிடை என்னும் யோனி. அந்த ஆவிடை யோனியின் வழியாகத்தான் ஒருவன் நரனாயிருந்தவன் மனுவாக மாறி, மனுவாக இருந்தவன் அந்த 7ஆம் பிறப்பாகிய நித்திய பிறப்பை எடுப்பான் அப்படிங்கிற உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீயும் அப்படித்தான் நினைத்தாய். 7 வகை தோற்றம் இன்னது இன்னதென்று தெரியாமல் எப்படி முண்டாதாரமாக போச்சோ அதுபோலவே 7 பிறப்பு என்பதையும் செத்து செத்து 7 பிறப்பு எடுப்பது என்று நினைக்கிறார்கள். அதுக்கு ஒரு உவமான உத்தரவு பண்றாங்க. ஒரு மரம் முதலில் ஒரு பூண்டு போல் இருந்து விளைந்து செடியாகி பிறகு மரமாகி அல்லவா கனி கொடுக்கிறது. இத நாம நேர் கண்காணலாம். இப்ப மாம்பழம் சீசன் முடிஞ்சது அல்லவா, அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை நம்ம தூக்கி போட்டு வச்சிருப்போம், எங்கிட்டாச்சும் மண்ணில் தூக்கி போட்டுருவோம். அது என்ன பண்ணுது, அந்த மண்ணில் இருக்கிற உஷ்ணத்தை வாங்கி 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 அது மண்ணுக்குள்ள போய் புகுந்துக்குது. கொட்டை போட்ட இடமே தெரியல, தானாவே உள்ள போய் மறைஞ்சிக்குது. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாக்கா அந்த இடத்துல மேடா வெடிக்குது பூமி. அப்புறம் 2 நாள் பார்த்தாக்கா சின்ன இலை வருது, தளிர் தளிர். அதுதான் தெய்வம் அந்த பாடல கொடுப்பாங்க. கொழுமுனையாம் கதிர்முனையிலாடும் பாதம் கோடானு கொடிமனு புகுந்த பாதம் தளிரிலை காய் சொல்றாங்க. தளிர் இலை காய் பூம் பழமாய் சொரிந்த பாதம் சகல உயிர் ஜீவனிலும் நின்றாடும் பாதம் பழுதனுகாலயத்தில் நடன பாதம் பக்தருள கோயிலுளம். பக்தர் உளக்கோயில். கோயில் எது? இறைவன் வாழற வாசஸ்தலம் எது அப்படின்னா பக்தனாகிய நம்முடைய உள்ளமாகிய கோயில். பக்தருள கோயிலுளம் பூத்த பாதம். இப்படி அந்த தளிர் இலை பூம் காய் பழமாய் சொரிந்த பாதம் அது எப்படி ஆச்சு? முதலில் ஒரு பூண்டு போல் இருந்து விளைந்து செடியாகி பிறகு மரமாகி அல்லவா கனி கொடுக்கிறது. செத்து செத்து உண்டாகி இருந்தால் பலன் கொடுக்குமா? இதை நாம் முன்னமே சொல்லி இருந்தால் தெரியாதவர்கள் என்று எம்மை மட்டமாக நினைத்திருப்பாய். அப்போ முதல்ல அவங்க யாருங்கிறத புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட தெய்வம் இந்த விளக்கங்களையே பேசுறாங்க. அப்போ அவங்க நம்ம எப்படி தப்பா அர்த்தம் எடுத்துக்குவோமோன்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம கிட்ட பேசுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அசட்டையா இருக்கும் அவங்ககிட்ட. அதனால்தான் அவங்க சொல்றாங்க, இதை நாம் உனக்கு முன்னமே சொல்லி இருந்தால் தெரியாதவர்கள் என்று எம்மை மட்டமாக நினைத்திருப்பாய்.
குழந்தைக்கு பால் புகட்டும் பருவத்தில் கரும்பை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அதுபோல பருவம் வரட்டும் என்று உனக்காக நாம் எவ்வளவோ காலம் இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு இருந்தோம். இந்த வார்த்தை யாருக்கு பேசினாங்க? இது வார்த்தையா? இந்த வார்த்தைகளை நாம் சுமந்து கொண்டிருந்தோம்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. ஆனா இது வார்த்தையா? செயல். இந்த வார்த்தைய நாம செவியில் வாங்கிய மாத்திரத்திலேயே, சிந்தையில் பதித்த மாத்திரத்திலேயே நாம் அந்த 7ஆம் பிறப்புடையவர்களாக ஆகிவிடுகிறோம். அப்ப அதுபோல பருவம் வரட்டும் என்று உனக்காக நாம் எவ்வளவோ காலம் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு இருந்தோம். இது இந்த வார்த்தைன்னா இந்த வார்த்தை மட்டுமல்ல, மெய்வழிக்கு வரத்துக்காக வேண்டி நமக்கு எந்த நேரத்துல என்ன பேசுனா இவங்க இங்க வருவாங்கங்கிறத புரிஞ்சு அந்த நேரம் வரும்போது அந்த வார்த்தையே நம்மளுடைய செவிக்குள்ள திணிச்சாங்க. இது ஒவ்வொருத்துக்கும் கையேற்ற அனுபவமா இருக்கும். ஒரே சொல்லு, அந்த சொல்லு நிஜம். அந்த நிஜம் நமக்குள்ள இருக்கு. அந்த நிஜம் நிஜத்தோட போய் கலக்கும் போது பொய்யா இருந்த நம்மளை மெய்யாகவே மெய்யாக்கி விடுது. இது உண்மைதானே? அப்போ எங்கேயோ இப்படி அள்ளி தெளிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறோம். இப்படி பறந்து விரிஞ்சி இருக்கிற இந்த உலகத்துல இந்த விதை என்பது ஆண்டவங்களுடைய வாக்கு. ஓங்காரகார வாக்கு வித்தினாலே என்னை மாற்றி பிறப்பிக்க செய்த என் அத்தா. பாட்டையாவை குறிப்பிட்டு பேசுறாங்க தெய்வம் ஆதிமான்மியத்துல. அப்ப வித்து எதுவா இருக்குதுன்னா வாக்கு வித்தா இருக்கு. இப்ப நம்மளை வித்தாக்குறது எதுன்னு கேட்டா அதே வாக்குதான். அந்த வாக்கை நாம செவியில் வாங்கி உள்ளத்தில் சிந்திச்சு சிறிது சிறிதாக செயலுக்கு வரத்துக்கு பழகி வரணும். நாம சதா தெய்வ நினைவில் இருக்கிறது பழகிறது தான் நிஷ்டை. ஏன் நிஷ்டைன்னு அதுக்கு பேரு அப்படின்னா, அந்த நேரத்துல நமக்கு சுவாசம் உள்ளே ஒடுங்கி ஓடும், அது புண்ணியம். இப்படி பல வரவுகளை நமக்காக தெய்வம் எளிமையா எடுத்து வச்சிருக்காங்க. குழந்தைக்கு பால் புகட்டும் பருவத்தில் கரும்பை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அதுபோல பருவம் வரட்டும் என்று உனக்காக நாம் எவ்வளவோ காலம் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு இருந்தோம். நம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்தவுடன். இது எல்லாருக்கும் நடந்திருக்குதா இல்லையா? ஒரு வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு தெய்வம் எவ்வளவு காலம் காத்திருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. சத்தியமா நம்மை இன்னார் என்று அறிந்து கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்தவுடன் இனி தட்டமாட்டாய் என்று இப்ப இதை சொல்லுகிறோம். என்ன உரங்கொண்டு என்ன திட்டத்துடன் மெய்யை விளக்குகிறோம். மெய்யை இந்த லா போட்டா மெய்யை விளக்குறது, இந்த லா உலானா போட்டா மெய்யை பற்றி தெளிவை ஏற்படுத்துறது. ஒரே வாசகம் ரெண்டு பொருள் உள்ளடக்கி வச்சிருக்குது. மெய்யிலிருந்து விலகி போறதுன்றது தானா போயிடுது.
ஆனா இந்த மெய்யினுடைய மேன்மையை விளக்குறதுன்றது அந்த மெய்யே வந்தாதானே முடியும். நம்மளா புரிஞ்சிக்க முடியுமா? நம்மளா படிச்சு புரிஞ்சிக்க முடியுமா? பதிலே காணும். நாமளா பார்த்து படிச்சு இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு 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 கூர் தெரியும் நம்மளுக்கு. அப்படி லேசா ஒரு கோடிட்டு காட்டுற மாதிரி ஒரு ஐட்டம் தெரியும். ஆனா இது எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு தண்ணிக்குள்ள போயிட்டா நீந்தரம் இல்லையா, அக்கறை போய் சேரத்துக்கு. அது போல இந்த வேத கடலுக்குள்ள வந்து குதிச்சிட்டோம்னு சொன்னா நீந்த தெரியணும். நீந்த தெரியல சொன்னா அந்த குருபிரானுடைய வாழை பிடிச்சிக்கணும். காட்டானை வாழை பற்றி கொள்ளுன்னு வசந்த காலத்துல படிச்சோம். அப்போ காலை பிடிச்சிக்கணும். காலை பிடிக்க இந்திர லோகம் தெரியுது பார் அப்படின்னு ஒரு பாட்டுல கொடுப்பாங்க. இப்போ அந்த கால் வந்து என்னதுங்கிறத நாம படிச்சு படிச்சு புரியும் போது அது என்னதுன்னு தெரிஞ்சிடும். தெரியாத எழுதாத வாசகமே கிடையாது. எல்லாம் தெளிவா வேதத்துல எழுதி வச்சுட்டாங்க. அப்ப அந்த படிச்சு அந்த அந்த நேத்திரம் நமக்கு வரணும். அந்த நேத்திரம் படைச்சாதான் சூத்திரம் புரியும். நம்ம இன்னார் என்று அறிந்து கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்தவுடன் இனி தட்டமாட்டா என்று இப்ப இதை சொல்லுகிறோம். என்ன உரங்கொண்டு என்ன திட்டத்துடன் மெய்யை விளக்குகிறோம் என்று உனக்கு இப்ப படுகிறதா? ஏழாம் பிறப்பு அப்படின்னு லேசா பார்த்தோம். ஆனா 14வது வாரத்துல இன்னும் முடிவிட்டு இல்லாம இன்னும் போகுது. அப்படின்னா அந்த ஏழாம் பிறப்பினுடைய கனமும் நீதமும் என்ன? அது எப்பேர் கொத்த ஒரு விஷயமாக இருந்தால் தெய்வம் நமக்கு வந்து இவ்வளவு பாரதூரமாக அடுத்தடுத்து அதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நாம வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். அப்ப இனி தட்டமாட்டா என்று இப்ப இதை உனக்கு சொல்லுகிறோம். என்ன உரங்கொண்டு என்ன திட்டத்துடன் மெய்யை விளக்குகிறோம் என்று உனக்கு இப்ப படுகிறதா? படுகிறதா அப்படின்னா அறிவுல போய் சொல்லணும், சுருக்கணும். ஒரு நெருப்பு கங்க வந்து மிதிச்சிட்டா சுரீல் அடிக்குது இல்லை நம்மளுக்கு. என்னமோ பாரு, என்னமோ இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அப்ப இதுல தெய்வம் இப்படி எடுத்து நறுக்குன்னு சொல்லும் போதுதான் அவங்களே கேட்கிறாங்க, இப்ப படுதா உனக்கு புத்தியில அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு இடத்துல பட்டா பட்டதுதான், இல்லாட்டி இல்லை, அவங்க புத்திக்கேற்ற சுகம் அப்படின்னு சலிப்பா சொல்லிட்டு போவாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணுங்கிறத நாம முடிவு பண்ணிக்குவோம். அந்த ஏழாம் பிறப்பினுடைய சிறப்பை வந்து யமவாதையை தடுக்கும் எந்திரம் அப்படிங்கிற பாடல்ல இப்படி கொடுக்குறாங்க. ஆறு பிறப்பின்னதென்று அறியாய் பெருமகனே, ஆறு பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவதிங்கே, இவ்வுடலில் எழுபிறப்பு இருப்பதறியாமல் செத்து பிறப்பதன்று சொல்வார் அறியாதோர், இவ்வுலகிலே அலைந்து எந்தவித தேட்டாலும் அங்கே அறிய ஒன்னா ஆறுபீர பணக்கூறி. எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? தெரிவது
இங்கே எப்பா திரண்டேழு தன்பிறப்பும் இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். இப்படி இந்த 6 பிறப்புக்கு மேம்பட்ட ஒரு பிறப்பாகிய 7ஆம் பிறப்பினுடைய சிறப்பு இந்த மாதிரி இருக்குதுன்றது யாருமே தெரிய மாட்டாங்க. நானும் இந்த உலகத்துக்கு தெரிவிக்கலன்னா உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு தூரம் பேச முடியாது இல்லை. அப்ப அந்த 7ஆம் பிறப்பினுடைய சிறப்பு என்னவா இருக்கும்னு நம்ம அறிவுல சிந்திச்சு பார்த்தோம்னா இறைவனுடைய திருவடியில நம்மளை கொண்டு போய் சேர்த்துறது. எப்போ? அந்த இறுதி தருவாயில நம்மோட புள்ளி ஒரு வட்டம் போட்டு மறுபடியும் அந்த புள்ளியில போய் இணையுது பாத்தீங்களா? அப்போ அதுக்கு பேரு பூஜ்ஜியம். பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்துக்கு தனி மதிப்பு கிடையாது. ஆனா பூஜ்ஜியத்தோட இப்ப இல்லைன்னு ஒன்னோட பூஜ்ஜியத்தை சேர்த்தா பன்மடங்கு ஆயிடுது. 2 பூஜ்ஜியம் போட்டா 100 ஆயிடுது. 3 பூஜ்ஜியம் போட்டா 1000 ஆயிடுது. அப்ப பக்கத்துல மட்டும் 0.00 சேர்த்துட்டு போனோம்னா இந்த ஒன்னோட மதிப்பு மில்லியன் கணக்குக்கு போயிடுது. அப்போ பூஜ்ஜியத்தினுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அந்த பூஜ்ஜிய ஸ்ரீக்கு தான் தெரியும். அப்ப 6 பிற பின்னதென்று அறியாய் பெருமகனே, நான் தரேன் வாங்கிக்கோ. 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவது இங்கே. இங்க வந்தேன்னா நீ எப்படி 6 பிறப்பு மாறினங்கிறத நான் சொல்லுவேங்கிறாங்க. இதை ஏற்கனவே நம்ம இப்போ முதல் 2 வாரத்திலேயே பார்த்துட்டோம். எத்தனை பருவங்கள்? முதல் பிறப்பு, 2ஆம் பிறப்பு, 3ஆம் பிறப்பு, 4ஆம் பிறப்பு, 5ஆம் பிறப்பு, 6ஆம் பிறப்பு, 7ஆம் பிறப்பு. ஒரு குருவினுடைய முகூர்த்தத்துல அவங்களுடைய முகத்துல பிறக்கிறது இது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா பேசிட்டாங்க தெய்வம். அதை தான் பாடல்ல குறிப்பிடுறாங்க. 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவது இங்கே. தெரிவது இங்கே எப்பா? அதாவது 6 பிறப்பின்னதென்று அறியாய் பெருமகனே, 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவது இங்கே. இவ்வுடலில் 7 பிறப்பு இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதோர். மீரா மீட்ல போடுங்க. மீரா மீட்ல போடுங்க. தையல் மிஷின் சவுண்ட் வருது. இவ்வுடலில் 7 பிறப்பு இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதார். இவ்வுலகிலே அலைந்து எந்தவித தேட்டாலும் அங்கே அறிய ஒண்ணா 6 பிறப்பானகுறி. எங்க போய் தேடினாலும் இந்த உடல்லேதான் 6 பிறப்பு இருக்குதுங்கிற ரகசியத்தை யாராலே சொல்ல முடியாது அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அங்கே அறிய ஒண்ணா 6 பிறப்பானகுரி. சரி, எங்கதான் போய் தெரிஞ்சுக்கிறது? இந்த எல்லை மெய்வழி சாலையில தான் அது இசையும். ஏன் அந்த இல்லாத ஒரு பேச்சு இங்க இருக்கு. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது. அது என்னது? அது வல்ல வல்லபமீறியதார்த்தமுள் உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கிட்டாதது. உள்ளது எங்க? உனக்கு உள்ளதுள்ளது. அப்படி உள்ள போகணும் நம்ம. உள்ளது யாருக்கும் கிட்டாதது. அது எல்லை மெய் வழிச்சாலை இசைவதே.
அவங்க கொடுக்கறதுக்கு செய்யறாங்க அந்த 7வது பிறப்பை. நாம வாங்கறதுக்கு செய்யறோமா? இந்த ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா? அப்போ அதை எதுல வாங்கிறது, எப்படி மாறி பிறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம சிந்தனையோட அந்த தெய்வ வாக்கியங்களை படிச்சோம்னா அதுக்கு விடைகள் அதுல இருக்கு. அப்ப விளங்கும், தெய்வம் விளக்குவாங்க, நாம விளங்கிக் கொள்வோமாக. இப்படி இந்த வார்த்தைகளை உலகம் பூராவையும் எதிர் வைத்துக் கொண்டு எதிர்வைத்தல்லவா சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை உலகம் பூராவும் எதிர்வைத்தல்லவா சொல்லுகிறோம். இந்த உடல் மாறி பிறப்பது போல் ஒவ்வொரு பருவத்திலும் முன்னிருந்த அனுத்திய கருவிக்குலங்கள் போல் நித்திய கருவிக்குலங்கள் உண்டாகின்றன. அதற்கேற்ப செயல் எண்ணமெல்லாம் வேறாகின்றன. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்கின்ற இந்த பிறப்புகளை பற்றி பிரித்து இப்படி வியாக்கரணம் யாரேனும் இதுவரை செய்ததுண்டா? யாரும் பேசல. இந்த உலகத்தில் எப்போதாவது யார் ஒருவர் அறிவுக்காவது இது எட்டியதுண்டா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. இதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த உடல் மாறி பிறப்பது போல் ஒவ்வொரு பருவத்திலும் முன்னிருந்த அனித்திய கருவிக்குலங்கள் போய் நித்திய கருவிக்குலங்கள் உண்டாகின்றன. அதற்கேற்ப செயல் எண்ணம் எல்லாம் வேறாகின்றன. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்ற இந்த பிறப்புகளை பற்றி பிரித்து இப்படி வியாக்கரணம் யாரேனும் இதுவரை செய்ததுண்டா? இல்லை. இந்த உலகத்தில் எப்பவாவது யார் ஒருவர் அறிவிக்காவது இது எட்டியதுண்டா? இல்லையே. அப்படி அருமையான இதை ஒருவருடைய அறிவுக்கு எட்டும்படி எடுத்து கொடுப்பதாயிருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தை! அப்படி பெற்றவன் எத்தனை கோடி தரித்திரத்தை கை போட்டவனாகிறான். இதை நாம ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தால் ஒழிய நம்ம அறிவுக்கு இது புலப்படாது. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை. குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்ற இந்த பிறப்புகளை பற்றி பிரித்து இப்படி வியாக்கரணம் யாரேனும் இதுவரை செய்ததுண்டா? இந்த உலகத்தில் எப்போதாவது யார் ஒரு அறிவிக்காவது இது எட்டியதுண்டா? இல்லையே. அப்படி அருமையான இதை
ஒருவருடைய அறிவுக்கு எட்டும்படி எடுத்துக் கொடுப்பதா இருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தை. பிரம்மாண்டம்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு 100 மாடி 150 மாடி உயரமா கட்டிட்டு இப்படி அண்ணாந்து பார்த்தா வத்திக்குச்சி பொட்டி மாதிரி இருக்கும் அந்த வீடு. அததான் உலகம் பிரம்மாண்டம்னு சொல்லுது. ஆனா இங்க இந்த அணு இருக்க, அந்த அணு எப்படி இருக்குன்னா அணுவிற்கு அணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய். அப்போ அந்த செயல்பாடுக்குள்ள நம்மளை கொண்டு போய் தெய்வம் வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அது யார் பேசுறது? மீட்ல போடுங்கக்கா. ஒருவருடைய அறிவுக்கு எட்டும்படி எடுத்துக் கொடுப்பதா இருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தை. அப்படி பெற்றவன், அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டவன், அப்படி பெற்றவன் எத்தனை கோடி திரவியத்தை கை போட்டவனாகிறான். அதுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்கா இந்த 7வது பிறப்புக்கு? அப்போ இது எப்படிங்கிறது புரியுது. எத்தனை கோடி திரவியத்தை கைப்போட்டவன் ஆகிறான். இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே. இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே. ஒரே நரகக் குழிதானே. அறிவு என்ற மாணிக்கத்தை கொடுத்ததால் இவன் பெயர் மனு ஈசன். அந்த திமிரினால் இவன் வாயில் வந்ததையெல்லாம் கண்டபடி பேசி மெஞ்ஞானிகளை தேடி அடையாமல் நாசமடைகிறான். இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே. ஒரே நரகக் குழிதானே. அறிவு என்ற மாணிக்கத்தை கொடுத்ததால் இவன் மனு ஈசன். அந்த திமிரினால் இவன் வாயில் வந்தவையெல்லாம் கண்டபடி பேசி மெஞ்ஞானிகளை தேடி அடையாமல் நாசமடைகிறான். இப்படி நம்ம தெய்வம் இந்த 7வது பிறப்பினுடைய சிறப்பை வந்து நீ பெற்றுக்கொள் என்றவாறு நம் எல்லோரையும் அனைத்து கூட்டி பேசி ஆட்படுத்தி வம்படி பண்ணி கொடுக்குறாங்க. திரும்ப 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 பேசி இந்த 7வது பிறப்பு எடுக்கணும், இந்த 7வது பிறப்பு எடுக்கணும், நீ 6 பிறப்பு இதுலயே எடுத்துட்ட, நீ 7வது பிறப்பு எடுக்கலன்னு சொன்னாக்கா வெறுப்பு எரிநரகம் வலுவாய் பிடித்திடுமே. இப்படி அந்த மரண அச்சத்தை கிளப்பி தொட்டு தடவி சந்நிதி இருத்தி அந்த 7வது பிறப்பினுடைய மேன்மையை நமக்கு கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்கல,
அளப்பரிய அளவுல கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. சும்மா ஒரு வார்த்தையோட விட்டுட்டு போனாங்களா? இந்த 14வது வாரம் பேசுறோமே, அந்த 14 வாரம் நம்ம பேசுறதுக்கு உண்டான அந்த வார்த்தையை அவங்க கோர்த்து எழுதணும்னு சொன்னா எவ்வளோ காலம் சிந்திச்சிருக்கணும். அதனாலதான் முதல்ல சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்பவும் பக்குவம் வருதோன்னு பார்த்து அந்த வார்த்தையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இப்படியெல்லாம் நமக்கு சொல்லணும்னு? ஆனா கடைசி காலம் ஆகி போச்சு, குளம் வத்திருச்சு, இன்னும் கொஞ்சம் போனா எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு வந்ததையெல்லாம் வாரி மெய்வெளி என்னும் கூடைக்குள்ள நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு தெய்வம் ஒரு இடத்துல வாக்கியத்தை உத்தரவுன்றாங்க. அப்போ அதுல நாம யாரா இருக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கணுமே தவிர தெய்வம் நீ இப்படி இருன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல கிடையாது. நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆனேன், நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆனேன். இதுல கூட முன்னாடி சொல்லும் போது பாருங்க, அதுதான் உத்தரவு பண்றாங்க. இவ்வாறெல்லாம் நம்மை ஆட்கொண்ட நமது தெய்வம் அவர்கள் இன்று வான்கண்ணி விராட்டவத்திலே ஏகி தன்னை நம்பி வந்து சரணடையும் பக்தர்களின் திரிகரணங்களும் சுத்திகரித்து அந்த ஆளவாய் ஊற்றென்னும் அமுத ஆவிட யோனியிலே பிறப்பிக்கச் செய்து அவர்கள் எல்லோரையும் நிலைப்பிக்கச் செய்கிறார்கள். அவ்வாறு நிலைப்பிக்கச் செய்த நம் தெய்வம் அவர்களின் திவ்ய திருவடிகள் இரண்டினுக்கும் பரிபூரண சரணாகதி என்னும் தத்துவத்தை கொடுத்து நாம் எல்லோரும் அவர்களுடைய பாதார விந்தங்களாக இருந்து அவர் அளக்கும் அந்த நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த பொல்லா பிறப்பினை ஒழித்து அரிய பிறப்பான மனு என்று நாம் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உனது கடமை என்றால் விழிக்கிறோமில்ல, அந்த விழிப்புங்கிற இடம் வராம அந்த கடனை நம் தெய்வம் அவர்களின் மூலமாக கட்டிவிட்டு மேலும் அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரவான் ஆவோனாகி என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் மூதுரை குகந்தோர்களே குழுவிலே தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க அக்கா. இந்த 10 நிமிஷம் ஏன் முன்னாடி முடிச்சேன்னா, 14 வாரமா பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் செவி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணணும். இன்னைக்கு நாம் என்ன பேசணும், என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு நிமிஷம், மிஞ்சி போனா 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கலாம். அதுக்கப்புறம் வணக்கம் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க யமுனா அக்கா. உபதேசம்லாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப போயிடும், அப்புறம் என்ன சிக்கல். அப்படி இல்லை, புரிதல் புரிதல் புரிதல். வார்த்தையை மாத்துங்க. இங்க பல பிரச்சனைகள் வந்துடும். ஐயையோ ஐயப்ப உபதேசம் கொடுக்குறான்னு கதையை கட்டி விட்டுருவாங்க. ஆமா, அதுக்குதான் வேதத்தை நாம என்னதான் படிச்சாலும் தனக்குத்தானே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆசானுடைய அனுமதி பெற்று அந்த